வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரவணா ஃப்ளவரான் தான் ஃப்ரெண்ட்ஸ். முந்தி அதுதான் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும் அக்வாரியம் ஷாப்பில் எல்லா இடத்துலையும், அரவணாவும் ஃப்ளவரானும். ஆனால் இப்போ ஃப்ளவரானும் அரவணாவும் ரொம்ப ரேரே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பெரிய பெரிய மீன்லாம் வந்துருச்சு. ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு, கூம்ஸ் கேட்ஃபிஷ்ஷு, அடுத்து அரப்பைமா, அலிகேட்டாகார், இதெல்லாம் வந்து 6 to 7 inch வரைக்கும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு. இது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாங்கும்போது இவ்வளோண்டு தான் இருக்கும், ஆனால் வளர்ந்தக்கப்புறம் இவ்வளோ பெருசாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்லாம் வளர்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் அதுக்கு டேங்க் கொடுக்க முடியுமா, ப்ராப்பரான மெயின்டெனன்ஸு ஃபுட்டு எல்லாம் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே பாதி ஃபிஷ்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு சிலர் மேலும் என்ன பண்ணுறீங்கன்னா, வளர்க்க முடியலைன்னு சொல்லிவிட்டு ஏரி குளம் குட்டையில் போய் விட்டுறீங்க. அப்படி அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற குட்டி குட்டி மீனெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பெருசாகிடுது காய்ஸ். ஸோ இது மாதிரி தப்பை தயவுசெய்து இனிமேல் பண்ணாதீங்க. அடுத்து என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அலிகேட்டார் கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப பெருசாக வளரும். இந்த இமேஜ்லேயே பார்ப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், 5 inch அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவீங்க. ஆனால் போக போக இவ்வளோ பெருசு வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ப்ராப்பரான டேங்க்கு மெயின்டெனன்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்து என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரப்பைமா தான் கைஸ். அரப்பைமாவை பொறுத்தளவுக்கு செம பெருசாக வளரும். அது எல்லாத்துக்குமே தெரியும். 6 to 7 அடி வரைக்கும், 8 அடி வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா வேட்டையாடி சாப்பிடும். ஸோ அரவணா கூட மிச்ச ஃபிஷ்ஷை வச்சுருக்கிறது கொஞ்சம் அரப்பைமா கூட கொஞ்சம் ஃபிஷ்ஷை வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அரப்பைமா ரொம்ப பெருசாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அரப்பைமாலாம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வாங்கும்போது ஃபஸ்ட்டு 2 inch சைஸில் இருக்கும். அடுத்து 2 மாதத்துலேயே கொஞ்சம் வளர்ந்துடும். அடுத்து சரசரன்னு வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டேங்க்லலாம் வச்சுருக்க முடியாது. அதுக்கு பான் செட்டப் தான் உங்களால் கொடுக்க முடியும். அடுத்து உங்களால் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் டேங்க்கில் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியும் அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்குங்க. 1க்கு 10 தடவை யோசிச்சே வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கும்போது. ஸோ நீங்கள் கையை விட்டிங்கனாலும் அது கடிச்சிடும். அடுத்து நிறையா நான்வெஜ்ஜஸ்லாம் சாப்பிடாது. அதெல்லாம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் இது மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.